ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு கூட நம்ம பார்த்தீங்கன்னா ஆர்க் சர்வரில் கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா வீடியோ போடவே இல்லை. ஸோ கண்டென்ட் வந்து நான் பாட்டு கிரியேட் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ நான் கொஞ்ச நாள் போடணும்னு சொல்லிட்டு ப்ரோ எங்கே ப்ரோ நெக்ஸ்ட் வீடியோ எங்கே ப்ரோ ஆர்க் போடுங்க ப்ரோன்னு கேட்டுன்னு இருந்தீங்க. நிறைய பேர் ட்ரை கிராஃப்டர்லாம் டைம் பண்ண சொல்லிங்க. ஸோ அதெல்லாம் டைம் பண்ண லெவல் வேணும். ஸோ அதுக்கு நம்ம இந்த வீடியோவில் லெவலப் பண்ணிடலாம். ஸோ கொஞ்சம் லெவலப் பண்ணிட்டா ட்ரைக் டைம் பண்ணிடலாம். ஸோ அடுத்தடுத்து ராப்டர்லாம் டைம் பண்ணிடலாம் நீங்கள் சொன்ன மாதிரி. ஸோ பட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் போயிட்டு லெவலப் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஒரு பர்ஷூட் ஆன் பண்ணி விட்ருவோம். இங்கே பாருங்கள். ஓகே, ஹர்பியூஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பர்ஷூட் இருக்குது. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம 8 அதாவது பெரி சாப்பிட்ற ஒரு டைனோ டைம் பண்ணணும். உங்களுக்கு இது கொஞ்சம் புரியிற மாதிரி சொல்லணும்னா கொஞ்சம் 8 பெரி சாப்பிட்ற டைனோ வந்து நம்ம போய் ஃபோட்டோ எடுக்கணும். ஸோ அவ்வளோதான். இங்கே ஒரு பேரசார் இருக்குது. ஸோ இவனை ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்துலாம். வெயிட் பண்ணுங்க, என்னடா சுற்றுது. ஓகே கைஸ், வாங்க ஃபஸ்ட்டு இந்த பேரசாரை நம்ம ஃபோட்டோ எடுத்துருவோம். ஓகே, கேமரா ஆன் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், ஓகே கேமரா வந்து நான் எடுத்து வச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து ஃபோட்டோ பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். பச்சை கலரில் காட்டுது, பிடிச்சிடலாங்க. சரி, பச்சக், அவ்வளோதான், முடிஞ்சு. ஓகே, ஒரு பிடிச்சாச்சு. இன்னும் 7 பிடிச்சா வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்ஷூட்டை நம்ம முடிச்சிடலாம். ஸோ எங்கேயே இருந்தால் நல்லாயிருக்கும், வேகமாக நான் பிடிச்சிட்டு போயிடுவேன். பட் இந்த இடத்துல இன்னும் 7 ஹெர்பீஸ் இருக்குமான்னு தெரில. நான் போய் பார்க்குறேன். இந்த இடத்துல ஒரு பையன் இருக்கான் பாருங்கள். இவன் பேர் என்னன்னு மறந்துச்சு கைஸ் எனக்கு. சரி, இவன் பேர்லாம் எதுக்கு, இவனுக்கு ஃபோட்டோ மட்டும் தான் வேணும் சார். அப்படியே நில்லுங்க சார். சீஸ். நாங்கள் சிரிக்காம என்னடா வாயுது அப்பா, நல்லா பிரைட்டாக சிரிக்கிறான். ஓகே பையன். ஓகே கைஸ், 2 எடுத்தாச்சு. ஓகே, அங்கே ஒருத்தர் இருக்கான் பாருங்க. எடுத்துடலாம். இதுங்க கைஸ், என்ன கைஸ் கேமரா ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஓகே கைஸ், இவனே எடுத்துடலாம். ஸோ பார்த்துட்டு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம 2K அடிச்சாகணும். ஸோ பார்க்குறதுல சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நம்ம 2K அடிக்க முடியாது. ஓகே, ஆர்க்கு நல்லா வியூஸ் போகுது. பட் ஸ்டில் இது பார்க்குற எல்லோரும் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்க் பிடிச்சிருக்கிறதுனால நீங்கள் எத்தனை பேர் கேட்குறீங்கன்னு தெரியுது. பட் நீங்கள் பார்க்குற எல்லோரும் லைக்காவது பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பரவாயில்ல. ஓகே, இந்த ட்ரைக்கும் எடுத்துடலாம். எங்கடா ஆளக்கானோ, அது ஒரு கம்பரம். என்னடா இங்கே ஆங்கிளே சரியில்லையா. ஓகே, கொஞ்சம் கிட்ட போய்டுவோம். ஓ மை காட், பச்சை கலர் சிங்குச்சான். ஓகே, அவ்வளோதான், பிடிச்சிட வேண்டியதான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இவனை வேணால் பிடிக்க ட்ரை பண்ணலாமா? ஆமாம் கைஸ், இவனை வேணால் பிடிக்க ட்ரை பண்ணலாமா? அதான் வேறு வழி இல்லை. ட்ரைக்கு நம்ம வந்து ட்ரைக் பிடிக்கிற அளவுக்கு லெவலப் பண்ணிட்டா, ஐ மீன் ட்ரைக் சேடல் வர அளவுக்கு லெவலப் பண்ணிட்டா அடுத்த வீடியோவில் பிடிச்சிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கே பார்த்தாலும் ஒரே டோடோ முட்டாவாக இருக்குது கைஸ். ஓகே, இங்கே எதுவுமே இல்லையே. ஓகே, இங்கே இல்லை கைஸ், நான் போகிறேன். இதுங்க கைஸ், போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு பையன் இருக்கான், தண்ணிக்குள்ளே இருக்கான்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே வெளில போயிட்டானா, யாரா அவன்? ஓகே, போட்டோ எடுத்துடலாம் இவனையும். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பேரசார் எடுத்துகிட்டு நேராக கிளம்புறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே போனால் எதாவது கிடைக்கும். பட் நான் விடியும் போது போகிறேன். இப்போ இருட்டிடும், சும்மாவே நமக்கு தள்ளாடும். இருட்டில் போனால் என்ன ஆகும்? இருங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா இது நைட்டு இல்லை, விடிய காத்தால 4:30 மணி. நான் வந்து 2 வாட்டி தூங்கி எழுந்துச்சு கூட 4:30 மணி தான் ஆகுது. ஸோ காலங்காத்தாலே எழுந்துச்சு கிளம்பியாச்சு. ஓகே, யாருங்க இவன் வேறு கடிக்க வருவானே. ஓகே, அவனை கண்டுக்க தேவையில்ல, நம்ம பாட்டு போயினே இருக்கலாம். ஓகே கைஸ், பேரசார் வந்து நல்லா நீந்துறான். பயப்பில் ஜெலிஃபிஷ்கிட்ட மாட்ட தேவையில்லை நம்ம. இந்த மாதிரி இதுக்கு தான் பேரசார்லாம் வேணுன்றது. புதுன்னு ஓடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம ஓடுறதோட பேரசால் மேலே ஓடினா கொஞ்சம் வேகமாக ஓடலாம் கைஸ். அதான் ஓகே ரைட்டு. நம்ம வந்து வேகமாக போய் இப்போ பிக்கெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். வேகமாக இந்த பரிசூட்டை முடிச்சிட்டா அடுத்த பரிசூட் முடித்து நம்ம லெவலப் நல்லா பண்ணிடலாம் கைஸ். ஸோ பார்த்துருக்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கைஸ். ஓகே கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ப்ளோர் நோட் இருக்குது, இதை எடுத்துக்கலாம். ஏன்னா நடுவில் நல்லா ஃபன்னெல்லாம் வரப்போகுது. நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நிறைய ஃபன்னை மிஸ் பண்ணுறீங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஒரு லெவல் கிடச்சிருக்கு கைஸ். நான் எக்ஸ்ப்ளோர் நோட் வந்து எடுத்துட்டேன், எதிர்பார்க்கல இங்கே எக்ஸ்ப்ளோர் நோட் கிடைக்கும்னு சொல்லிட்டு. இந்த ஆமை பையன் எடுப்போம் கைஸ். அங்கங்கே எங்கெங்கே எக்ஸ்ப்ளோர் நோட் இருக்குன்னு ஞாபகம் இருக்குது கொஞ்சம். ஸோ அங்கெல்லாம் போனோம்னா கொஞ்சம் டேஞ்சரஸ் டைம் இருக்குது கைஸ். இப்போ கூட ஒரு ராப்டரை பார்த்தேன், ஓடி வந்துட்டேன். ஸோ தேவையில்லாத வேலை. நான் ராப்டர்கிட்ட போனோம்னா சொல்ல முடியாது. ஹை லெவலாக இருந்ததுன்னா என்னையும் கொண்டுறோம், பேரஸையும் கொண்டுறோம். லோ லெவல்னால் கூட பரவாயில்ல, நான் அடிச்சிடுவேன். நானும் ஒரு பேரஸ் வந்து அடிச்சிடலாம். பட் ஹை லெவலில் மாட்டினேன்னா பிரச்சனை. ஏன்னா இப்போ கூட நான் 12வது லெவலில் தான் ஏதோ இருக்கேன். ராப்டர் அடிக்கிற அளவுக்கு நான் பவர்ஃபுல்லானலாம் எனக்கு தெரில. பட் ரிஸ்க் எடுக்க தேவை. நம்ம என்ன சொல்கிறீங்க? ஓகே கைஸ், இன்னும் எனக்கு ஹெர்பியூஸ் கிடச்சா வேகமாக ஈவெண்ட்டு இது பரிசூட்டை முடிச்சலான்னு பார்க்குறேன். வெறுப்பாகவே இருக்குது கைஸ். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துக்கு வந்துட்டேன். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா என்னோடய பழைய சப்ஸ்கிரைபர்லாம் தெரியும். இந்த இடத்துல தான் நான் சர்வே பண்ணிகிட்ருக்கேன். அந்த ரெட் டவருக்கு முன்னாடி, ரெட் டவர் நான் போகிறேன், வெயிட் பண்ணுங்கள். ரெட் டவருக்கு முன்னாடி ஒரு ஐலாண்ட் இருக்கும். ஸோ அந்த ஐலாண்டில் தான் பார்த்தீங்கன்னா நான் சர்வே பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ என்னோடய பழைய வீடெலாம் பார்த்தா தெரியும். ஸோ இப்போ நான் அங்கே போய் காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். இப்போ அது அங்கே போய் பார்த்தா எப்படி இருக்க போது தெரில. அதுக்காக தான் நான் வேகமாக போயிட்டுருக்கேன். ஸோ
என்ன கைஸ் ஸ்பைனோ இருக்குது கைஸ் அந்த இடத்துல. ஓடு ஓடு ஓடு, சைலண்ட்டாக ஓடிடு. ஏங்க இதை நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. கைஸ் டேஞ்சரஸ் ஜோன் போட ஆரம்பிச்சிட்டாங்க கைஸ். எனக்கு தெரிஞ்சு இது வருதுன்னு நினைக்கிறேன், அதில் பிரானா வருதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், பிரானா வருது கைஸ். ஏங்க கைஸ் நான் எதிர்பார்க்கவே இல்லை கைஸ். ஸ்பைனோ கிட்ட போய் முட்டி பண்ண எதிர்பார்க்கல. ஸோ இப்போ நம்ம அங்கே போக தேவையில்லை. ஐயோ என் பேச நான் அடுத்த வாட்டி காட்டிக்கிறேன் கைஸ். ஸ்பைனோ லோ லெவலாக இருந்தாலும் சரி, ஹை லெவலாக இருந்தாலும் சரி, அது 1ஆவது லெவல் இருந்தாலுமே என்னையும் ஸ்பைனோ இது பேரசாரி போட்டு தள்ளிடும். ஸ்பைனோ போடுற அளவுக்கு நம்ம பவர்ஃபுல் கிடையாது. ஸோ நம்ம போயிடலாம். கைஸ் அங்கே 2 ராப்டர் கைஸ். இந்த இடத்துல தான் நம்ம போன முறையில் சர்வே பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்போ எனக்கு விருப்பாகுது. எப்படா இங்கேருந்து நினைக்க டவுட் ஆகிடுச்சுங்க பாருங்கள். அங்கே ஒரு 2 ராப்டர் ஓடுதா கைஸ். அதை வேறு சாரை துரத்திட்டு அந்த சைடு ஓடிடும்னு நினைக்கிறேன். நம்ம வருத்தப்பட தேவையில்லை. ஓகே, ஒரு நல்ல ஆங்கிளே கிடைக்க மாட்டேங்குது, ரொம்ப விருப்பாக இருக்குது. ஓகே, பச்சை கலர் ஒரு இறங்கி கிட்டே போய் எடுக்கலாமா? ஆமாம் கைஸ், இறங்கி கிட்டே போய் எடுத்தால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க கைஸ் ராப்டர் என்னை பார்க்குதா இல்லையா? அது இருங்க, அது ராப்டரை பார்ப்போம். இல்லை கைஸ், அது அங்கேயோ பார்த்து ஓடிட்டுருக்குது. ஸோ நம்மக்கிட்ட வராது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்னையா பிரச்சனை ஒன்று? பச்சை கலர் வரவே மாட்டேங்குது கைஸ். இருங்க, நான் இப்போ கொஞ்சம் கேமரா ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் கிட்டே போய் எடுக்கிறேன். இருங்க, கொஞ்சம் கிட்டே போயிட்டு ஓகே இப்போ எடுத்து பார்ப்போம். வெயிட் பண்ணுங்கள். இப்போ கரெக்டாக இருக்கணும். இப்போ இல்லைனா இதை வந்து இந்த இடத்துல கொண்டுடும். ஓகே கைஸ், இங்கே தான் போகுது அந்த ராப்டரு. ஸோ நம்ம பயப்பட தேவையில்லை. ஓகே கைஸ் இருங்க, இப்போ அப்படின்றா இல்லைண்டா பிடி ஏங்க பிடிக்கலங்க. ஐயோ என்னங்க பிடிக்க மாட்டேங்க ஃபோட்டோ. எடுத்துட்டேன் கைஸ், வேறு லெவல். இன்னும் கொஞ்சம் தான் கைஸ், இன்னும் கொஞ்சம் எடுத்துகிட்டா நம்ம வந்து இங்கேருந்து போயிடலாம். சீக்கிரமாக முடிக்கலான்னு பார்க்குறேன். ஏன்னா சீக்கிரமாக முடிச்சா தாங்க சீக்கிரமாக லெவலில் பண்ண முடியும். ஐயோ இது பட்டாம்பூச்சி வேறு, பட்டாம்பூச்சி அது பேர் நான் தும்பின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு பேர் நான் போல் நம்ம தும்பின்னே கூப்பிடுவோம் அதை. கைஸ் இங்கே பாருங்கள், நீட்டு கழட்டேன். வாயா நீட்டு கழட்டேன். அவனை பார்த்து எத்தனை நாள் ஆகுதியா? ஓகே கைஸ் இங்கே பாருங்கள், பேட்சியும் இருக்குது. ஸோ பேட்சியும் எடுக்கலாம், இவனையும் எடுக்கலாம். ஸோ இவன் வந்து என்ன இவனை எடுத்தால் கணக்கு வரனானே தெரியலையே. பரவாயில்ல எடுப்போம். அப்போ விட்டு காசாது போட்டு போகுது. ஓகே எடுத்துட்டு கைஸ். என்ன கைஸ் இவ்வளோ பெரிய கழுத்து வச்சுருந்தா உனக்கு எப்படா ஃப்ரேம்னுக்குள்ளே கொண்டு வருது? டே கொஞ்சம் கழுத்தை சுருட்டி காட்டுறாடி. என்னங்க போங்க, நான் வந்து பேட்சியை போய் எடுக்கிறேன். ஓகே நல்ல பையன் இவன் பாருங்கள், கரெக்டாக போஸ்ட் கொடுக்குறான். அவன் பாருங்கள் கழுத்தை அனுத்து பெருசாக அப்படி தொங்க போட்டு போகிறான் எங்கேயோ. அவ்வளோ பெரிய கழுத்து இருந்தால் நான் எப்படா ஃப்ரேமில் கவர் பண்ணுறதுன்னு. ஓகே கைஸ், இவன்கிட்ட வந்து டைம் யூஸ் பண்ண தேவையில்லை. நம்ம இங்கே போயிடலாம். இவனை ஃபோட்டோ எடுக்க முடியும்னு எனக்கு தோணலை. இன்னும் ஒன்று கைஸ் பாருங்கள், மேலே எல்லாத்தையும் முடிச்சுட்டு இன்னும் ஒன்று கிடச்சா நான் வந்து ஃபோட்டோ எடுத்தேன்னா கரெக்டாக இருக்கும். இவனை எடுக்க முடிஞ்சால் நல்லாயிருக்கும். வெயிட் பண்ணு, இவன் எதுக்கு என்கிட்ட இப்படி கழுத்தை தொங்கி போட்டுன்னு வரான்? கைஸ் என்னை அடிக்க வரனா என்ன அவன்? கைஸ் ஆமாம் கைஸ் என்னை அடிக்க வரான் கைஸ் அவன். அடப்பாவி, நீ நல்லவன் நினச்சேனடா நான். கைஸ் இப்போ திறந்தோன்னே தூக்கி போட்டுருவானு என்ன? இருங்க பாப்பா என்ன பண்ணுறான்னு. ஃபோட்டோ எடுத்துனேன், இப்படி நல்ல ஒரு ஃபோட்டோ கிடச்சிச்சு. இருங்க இப்போ என்ன தான் பண்ணுறான் இவன்? என்னடா வாய் இது, பல்லெல்லாம் வெளில தெரியுது. ஐய சி, ஏங்க என்னங்க மூஞ்சுது? வாயை விடுற, என்னடா மூஞ்சது? சி என்னடா இவ்வளோ பெரிய கழுத்து, என்னடா கழுத்து? ஐயோ எங்க எல்லாமே குறை சொல்கிற மாதிரி இருக்குதுங்க இவங்கிட்ட. வாயும் கேவலமாக இருக்குது, உடம்பும் கேவலமாக இருக்குது. என்னடா மூஞ்சுது? சி வாடா பேர சார் நம்ம போவோம். இவங்ககிட்டலாம் நம்ம வம்பு பண்ணிகிட்டு இருக்க தேவையோ. நான் அவர் வேறு மாட்டுறான், இவன் வேறு. ஓகே கைஸ் இன்னும் நம்ம போகலாம். யாரா வடி கொஞ்சம் நவுறா நீட்டு கழுத்தா தள்ளி விட்றான் கைஸ். கொழுப்பு தானே அவனுக்கு. ஓகே இப்போ மேலே போனால் இங்கே ஒரு இது இருக்கும்னு நினைக்கிறேன். என்னது இது? எக்ஸ்ப்ளோர் நோட்டு, அதை எடுத்துக்கலாம். வெயிட் பண்ணுங்கள். பியோமியா வாமியா இவனும் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். இருங்க, என்னடா ஒரு ஆங்கிளே கிடைக்க மாட்டேங்குது. ஏங்க ஒரு ஆங்கிளே என்னங்க? மூஞ்சியில் ஃபோக்கஸ் பண்ணி எடுப்போம். வெயிட் பண்ணுங்கள். ஐயோ மூஞ்சியில் ஃபோக்கஸ் பண்ண முடியல, ரேஞ்சு பத்தல கைஸ். இருங்க இறங்கி எடுக்கலாமா? ஏங்க எல்லாம் எந்த இடத்துல வச்சாலும் இவனுக்கு ஃபோக்கஸ் ஆக மாட்டீங்க. இருங்க கொஞ்சம் கிட்ட போய் எடுத்து பார்ப்போம். கிட்ட போவோம் வாங்க. பியோமியா எங்கடா போயின்னே இருக்காங்க? யாரா இருக்கா? எங்கடா காணோம்? டோர்க்கான் பாருங்க. சி இது இன்னும் கேவலமாக இருக்குது. என்னடா மூஞ்சி இது? யானையா? யாரா நீ? யானையா பண்ணியா? இல்லை என்னது நீ? என்ன மிருகம்னே தெரில. சரி நம்ம இதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு போவோம். ஆக்சுவலாக வந்து இது நம்ம இது என்ன சொல்கிறது, அது ஹேர்வெஸ்ட் பண்ண தான் யூஸ் ஆகும்.
இப்போ தேவைப்பட மாட்டான். ஓகே கைஸ், 5 ஆம்பர் கிடச்சிருக்குது. ஸோ இதை எடுத்து நம்ம இங்கேருந்து கிளம்பிடுவோம். நீட்டு கழுத்தை வேறு அடிக்கிறானே. போயிடலாமா? ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ப்ளோர் இருக்குது, எடுத்துக்கலாம். வெயிட் பண்ணுங்க. டே அந்த ஆமைப்பையில் போய் அவன் நடுறா விருப்பத்துறான்டா அவன் என்ன. ஓகே, ஆமைக்கும் அவனுக்கும் சண்டை வந்துக்கிட்டோம். நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம். ஓகே அங்கே பாருங்க கைஸ், அங்கே 2 நீட்டு கழுத்தானுங்க. யார் கூட சண்டை போகிறானுங்களா இல்லை அவனுங்களே கழுத்தை வச்சு திருவிக்கிறாங்களான்னு தெரிய மாட்டேங்குது. ஓகே, என்ன நடக்குதுன்னு தெரியல. பட் நம்ம வந்து இங்கே ஒரு நிறைய பூச்சி இருக்கும். ஸோ அதெல்லாம் அடித்து சிட்டின் எடுத்துகிட்டு போயிடலாம். சிட்டின்லாம் தேவைப்படும். ஸோ நம்ம சிட்டின்காக இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண தேவையில்ல. கிடைக்கிற வரைக்கும் சிட்டின்லாம் எடுத்துன்னு போயிடலாம். இப்போ பாருங்க குரங்கு இவனை தான் டேம் பண்ணி ஷோல்டரில் உட்கார வைக்கணும். பட் இப்போ அவனை டேம் பண்ணுற அளவுக்கு எனக்கு பொறுமையும் இல்லை, அதுக்கு தேவையான வெறியும் இல்லை. ஸோ நம்ம பேசாமல் போயிடலாம். ஓகே, 1 2 என்னங்க 2 3 ட்ரைக் இருக்குது இந்த இடத்துல. ஓகே, அங்கே ட்ரைக்கா சண்டை போட்டுன்னு இருக்குது. அதுங்க கூட ட்ரைக் இதுக்கு அங்கே போய் சண்டை போடுது. என்னங்க பண்ணுறான் பாரு சார். ஓ, அடிக்கிறியா? ஓகே, ரைட். என்னவோ பண்ணுறான்னு நினச்சேன் நான். அதை பார்த்தா அடிக்கிறானா பையன். ஓகே கைஸ், இவங்கெல்லாம் சிட்டின் எடுத்துக்கலாம். வெயிட் பண்ணுங்கள் கைஸ், இவங்கெல்லாம் சிட்டின்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டான் நான். ஏன்னா நீங்கள் அதை கூட பார்த்துட்டு இருக்க மாட்டீங்க. நீங்கள் சும்மாவே என் வீடியோ பார்க்க மாட்டீங்க. இப்போ நான் இதெல்லாம் பண்ணேன்னா நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? ஸ்கிப் பண்ணுறீங்களோ? பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் என் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டாக தான் பார்க்குறீங்கன்னு அர்த்தம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடணும். ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க கைஸ். நம்ம 2K அடிச்சிடலாம் கூடிய சீக்கிரம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் க்ரோ ஆகணும்னா புது கண்டென்ட்ஸ்லாம் நம்ம க்ரியேட் பண்ணலாம். அதுக்குள்ளே க்ரியேட் பண்ணலாம், இல்லை புது கேம்லாம் கொண்டு வரலாம். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எது இருந்தாலும் செய்ய முடியும். ஸோ பார்த்துருக்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஓகே, எவ்வளோ சிட்டுன்னு இருக்குது? லெவலப் 3 லெவலப். ஒப்பா போடு வேறு மாதிரி. ஹெல்த்து ஸ்டெமினா மில்லிக்கு போடுறோம். யார் அவன்? கைஸ் ஹெல்த்தை குறைச்சி விட்டாங்க கைஸ். நல்லா பாவி, என்ன இவ்வளோ ஹெல்த்து குறைச்சி விட்டானுங்க. நாசமாக போனவங்க. 2 ட்ரைக் இருக்குது. இது யாரா பூச்சிப்பான்? டேய் இருறா, நடிச்சு உன் சிட்டின்னு எடுத்துக்கண்டா. அவ்வளோதான் கைஸ், சிட்டின்லாம் எடுத்தாச்சு. இங்கேருந்து கிளம்பிடலாமா? ஆமாம் கைஸ், இங்கே எனக்கு எந்த வேலையும் இருக்குன்னு தரல. நான் வேறு ஏதாவது பரிசுட்டு செஞ்சு அதை செய்யலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ என்னடா 9 சிட்டினா? அடா பாவீங்களா, ஏன்டா இத்தனை பூச்சிங்களை அடித்து 9 சிட்டின் தான் கிடச்சிருக்காடா? என்னங்க போங்க. ஓகே, பிஎம்ஏ வேலையை பார்த்துட்ருக்கான். ஸோ நம்ம வேலையை போய் பார்க்கலாம். ஹண்ட் டிலோ ப்ராசஸ். இப்போ அந்த பரிசுட்டை முடிக்கலாம் வாங்க. ஓகே, இங்கே எங்கேயோ டிலோ ப்ராசஸ் பக்கத்தில் இருக்குன்னு காட்டுது மேப்பில். அங்கே இருக்குன்ற மாதிரி மேப்பில் காட்டிச்சு. இப்போ தான் நான் மேப் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஸோ அங்கே இருக்க மாதிரி காட்டிச்சு. ஸோ அங்கே போய் பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள். ஆமாங்க கைஸ், அங்கே தான் இருக்குது ட்ரைக்கு. நடுவில் இருக்குது பாருங்க கைஸ். ஏன்டா உன் சைஸ் என்ன அது சைஸ்ண்ணா? அதுக்கிட்ட போய் சண்டை போடுறியடா நீ. பாருங்கள், அது காலோட நகை சைஸு கூட இருக்காது. இது எப்படி போய்ட்டு சண்டை போடுறான் பாருங்களேன். எங்கடா நான் மாட்டினேன்டா. அவன் வண்டி தண்ணி எடுத்துன்னு போயிடுறான். அவன் நடுறாடுறா. அவ்வளோதான், வேறு மாதிரி போடுறான். ஐயோ, என்னங்க பறக்க விட்டான்ச்சு. ஏங்க அந்த நீட்டு கலந்த விருப்பத்துறாங்க கைஸ், அடித்து பறக்க விட்றான். ஓகே, அவனை கொண்டுடலாம் கைஸ். இருங்க, செத்து போ அவள் தான் கைஸ். இன்னும் 2 டிலோ ப்ராசஸை கொள்ளும் நான். அப்பா எங்கே தூக்கி அடிச்சிட்டாங்க என்ன? என் பேரசார். என் பேரசார் அடி டி கைஸ். என் பேரசார் மாட்டிக்கிச்சு கைஸ். ஏங்க ஒரு ட்ரைக்கு 2 டிப்ளோடாஸுங்க. 2 பேர் 3 பேர் அங்கே இல்லைங்க. சாரி, 2 ட்ரைக்கு 2 டிப்ளோடாஸு ஒரு பேரசார் கிட்டோம்னா செத்துருண்டாது. அது செத்துருண்டா. ஏங்க 800 ஹெல்த்துங்க. ஐயோ, விடுங்கடா. கைஸ் மாட்டின். அப்பாடி ஒரு பக்குன்னு ஆகிடுச்சுங்க. சுத்தா பாருங்கள், பாதிக்கிட்டே கொண்டு வந்துச்சுங்க. நான் இன்னும் ஒரு 2 நிமிஷம் லேட்டாக இருந்தால் கூட என்னத்துக்கு பார்த்துருக்க முடியாது. நீட்டு கழுத்தேன். அங்கே போயேன்டா, உன் தோஸ்தெல்லாம் அங்கே இருக்காங்க. நீ என்னடா பண்ணுறக்கா? ஐயப்பா பல்ல பார்க்க முடியல. ஓகே, நம்ம பார்த்திங்கன்னா இந்த பக்கம் போவோம், சேஃபாக இருப்போம். ஏன்டா இங்கே 2 ட்ரைக் இருக்குது? ஓ, அது யார்கிட்ட சண்டை போடுது? ஏங்க ராப்டருங்க. தெரிசுனாரசு. இங்கே ஒரு தெரிசுனாரசு. ஏங்க ராப்டரே இங்கே பத்தாது. இதில் வேறு 2 தெரி கைஸ். இங்கே தான் போயிடலாம் கைஸ். இங்கே இருந்தால் நம்ம கண்டிப்பாக செத்து போயிடுவோம். 2 தெரி இருக்குது கைஸ் இங்கே. இங்கே 2 டிலோ ப்ராசஸ் இருக்குது. இது தனியாக கூட்டு போய்டும். இங்கே இருந்தால் கண்டிப்பாக தெரி ஓடி வந்து அதோட நகத்தை வச்சு நம்ம முதுகில் டேட்டூ போட்டுரும். நம்ம பேசாமல் இங்கே இவனுங்களை கூட்டின்னு போவோம். வாங்கடா 2 பேரை கூட்டின்னு போய் சம்பவம் செஞ்சுட்டா நம்ம பரிசுட்டு முடிஞ்சிடும். நம்ம வீட்டுக்கு ஜாலியாக போயிடலாம். ஓகே, இங்கே ஒருத்தர் இருக்கான். ஏன்டா தேவையான அளவுக்கு மீறி இருக்கீங்க. ஓகே, ஒன்று அடிப்போம் வாங்க. ஓகே கைஸ், இப்போ பார்த்திங்கன்னா இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிடலாம். நான் பேரசார் விட்டுலான்னு இருக்கேன். நான் இறங்கிட்டேன்னா பேரசார் இறங்கிட்டேன்னா அடிக்க ஆரம்பிச்சிடும். பாருங்கள், அவ்வளோதான். ஏன்னா பேரசார் என் மேலே உட்காந்துரும். அடிக்கிறதோட தனியாக அடித்தா பயங்கரமாக அடிக்கிறான். எங்கடா வர்ற?
ஏன்னா ஹெல்த்து கம்மி வச்சா நான் உனக்கு மை காட் 300 இருக்குது. அடப்பா டே 90 விள்றா நீ. ஐயோ அங்கே புக்குன்னு அடிக்கணும். என்ன அடி ஒரு அடிக்கு எவ்வளோ ஹெல்த்து குறைச்சான் பாருங்க எனக்கு. ஆஹா ஏங்க அப்பா போடுறா வேற லோல்றா பாரு சார். செத்துருப்பேன் நேரத்துக்கு நான். ஐயோ என்னங்க ஜட்டியோட உட்கார வச்சாங்கடா என்ன. சி இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா நான் செத்து போயிருப்பேன். ஜட்டியோட உட்கார வச்சேன் கடைசியில் என்ன. கைஸ் என்னாலும் எப்படியா போச்சு. சரி இந்த மாதிரிலாம் நடக்கும் தெரிஞ்சு தான் நான் இன்னொரு செட் எடுத்துன்னு வந்திருக்கேன். பேரசார் உடம்புல இருப்பாருங்க. இதெல்லாம் எனக்கு தெரியும். ஆருக்கு இத்தனை வருஷமாக விளாட்றேன்னு தெரியாதா? ஸோ கண்டிப்பாக தெரியும் ஜட்டியோட உட்கார வச்சுருவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் ஒரு புது செட்டே நான் ஆருக்கு இவன் பேரசாருக்குள்ளே வச்சுருக்கேன். மாற்றி போகணும் பிரச்சனை கிடையாது. ஃபஸ்ட்டு நான் அந்த பவு வந்து எடுத்து வச்சுக்கிட்டு ட்ரெஸ்ஸை மாட்டிப்பேன். வெயிட் பண்ணுங்கள். ஐயோ இறங்கக்கூடாது. இவன் மேலே இருந்து இறங்கிட்டா நம்ம கதை முடிச்சு விட்ருவாங்க. இருங்க கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுப்போம். 1 2 3 ஹேட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பேரசாருக்கு ஹெல்த்து கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஓகே அவனுக்கு ஹெல்த்து போட தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஓகே இதெல்லாம் எக்யூப் பண்ணிக்கலாம் கைஸ். எக்யூப் அவ்வளோதான் கைஸ். வேறு லெவல் புது செட்டு மாட்டியாச்சு. இப்போ நீங்கள் இங்கேருந்து கிளம்பிடலாம். வெயிட் பண்ணுங்கள். நான் வீட்டுக்கு போயிட்டு வந்து உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ நான் வீட்டுக்கு போகிற வரல எதுவுமே நடக்கூடாதுன்னு வேண்டிக்கிறேன். ஸோ எதாவது நடந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம பேரசார் செத்து போய்டாப்புல. ஏன்னா இந்த இடத்துல ஆல்ரெடி 2 தெரி இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் கைஸ். வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் கைஸ். சேஃபாக வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஹெல்த்தை பாருங்கள் பேரஸோட ஹெல்த்தை. வெயிட் பண்ணு. இரு என் டோடோ எங்க கைஸ்? இங்கே 1க்கு 2 கோழி இருந்தது கைஸ். டேய் என்னடா என் டோடோவை காணோம் கைஸ். அதுக்குள்ளே ஸ்மூத்திங் மாம் எடுத்து போயிருந்தாங்க. ஸ்மூத்திங் மாமா ஹைடெலாம் இருங்க. ஏங்க டேம்டு கிரியேச்சர்லேயும் இல்லைங்க கைஸ் அந்த 2 டோடோ பேர். ஏங்க இங்கே நான் போன கேப்பில் ஏதோ ஒரு டைனோ வந்து அது உங்களுக்கு கொண்டுட்டுருக்கு கைஸ். எப்படா நடந்து எங்க எப்படிங்க கைஸ்? என்ன கைஸ் நான் இப்படி போன கேப்பில் யார் கைஸ் இருந்து கொன்னா? கைஸ் இரிட்டேட்டிங் கைஸ். ஸ்மூத்திங் மாம் போச்சு கைஸ். ஸ்மூத்திங் மாமா ஹைடெல்லாம் வச்சுருந்தேன் கைஸ். அதுக்குள்ளே தான் டோடோக்குள்ளே தான். இப்போ நான் இன்னொரு பர்சூட் வர முடிக்கணும். இப்போ அந்த ஹைடு இல்லாமல் நான் எப்படி பர்சூட் முடிப்பேன்? ஏங்க ஸ்மூத்திங் மாமும் போச்சுங்க. அது ராப்டரும் ட்ரைக் பிடிக்கிறதுக்கு 2த்துல ஏதாவது டிராக்டர் பிடிக்கிறதுக்காக வச்சுருந்தேன் கைஸ் நான். ஸ்மூத்திங் மாம் இல்லாமல் கொஞ்சம் நிறையவே வெறுப்பாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ நான் என்னத்துக்கு போடலாம்? ஸ்டாமினாவுக்கு போடலாமா? இல்லை வேணாம் வெயிட் பண்ணுங்கள். சரி போட்டுடலாம். இன்னொரு லெவல் அப் கிடச்சா நம்ம வந்து ஹெல்த்துக்கு போட்டுக்கலாம் கைஸ். இப்படியே போச்சா கைஸ்? நான் இப்போ இன்னொரு பர்சூட் எப்படி முடிக்க போகிறேன்னு தெரில. சரி விடுங்க கைஸ். நான் பார்த்தீங்கன்னா இப்போ இன்னொரு பர்சூட் ஆன் பண்ணி விட்டுறேன். ஸோ இப்போ இருங்க. அதாவது ஃபுல் லெதர், அதாவது லெதரில் கவர் பண்ணுற மாதிரி ஒரு இது பர்சூட்டு. ஸோ நான் அதை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் அன்லாக் பண்ணிவிட்டு ஹைடெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ என்னென்ன இருக்குது? ஓகே ஹைடெலாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்துடலாம். வெயிட் பண்ணுங்க கைஸ் கொஞ்சம். ஓகே கைஸ் நம்ம வந்து 15 லெவல் வந்துட்டோம் கைஸ். வேறு லெவலு. ஸோ இன்னும் ராப்டர் சார்லாம் அன்லாக் ஆகிற மாதிரி நேரம் ஆகும். இப்படி வந்துட்டு ஹைடு கலெக்ட் பண்ணுறதுக்காக இங்கே ஒரு ட்ரைக் இருக்கான். ஸோ அவன் வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். என்னடா படல? ஓகே இப்போ பட்டுறோன்னு நினைக்கிறேன். ஸோ நான் வேகமாக அடிக்க ஆரம்பித்தேன். ஸோ பார்த்துருக்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்டா இத்தனை வாட்டி சொல்கிறான்னு நினைக்காதீங்க. ஏன்னா நீங்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்கறதுனால தான் நான் சொல்கிறேன். என்னடா பறந்து போய் விட்றான். ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரைக்கை பறக்க வச்சதுக்காகவே நீங்கள் எனக்கு நேரத்துக்கு லைக் பண்ணியிருக்கணும். ஆனால் நீங்கள் பண்ண மாட்டீங்க. ஏன் இவெல்லாம் ஏன்டா பண்ணோம் நீங்கள் நினைக்கிறீங்க? அப்போ எப்படி நான் வளருவேன் நீங்கள் சொல்லுங்களேன். ஓகே எல்லா பவும் எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு ஆரோ எடுத்துப்போம். பவு கிடையாது. ஓகே கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எண்டாக போகுது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறீங்கன்னா இன்னும் ரொம்ப தேங்க்ஸ். இங்கே ஒரு டோடா இருக்கான். வேகமாக எல்லோரும் டோரையும் கொண்டு ஆரம்பிச்சிடும். இன்னும் டோடா எங்கெல்லாம் எங்கேயாவது இருக்காங்க அதுங்களாம் போட்டு நான் ஹைட் எடுக்க ஆரம்பிச்சிடறேன். கைஸ் நேற்றுக்கு 2 டோடோ போச்சு கைஸ். ஸோ எத்தனை பேர் ஆர்க்கு விளையாடுறீங்க? உங்கள் இது வரைக்கும் எத்தனை லெவலில் இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். ஆக்சுவலாக என்னோடய ஹையஸ்ட் லெவல்டு ஆர்க்கில் பார்த்தீங்கன்னா 80 சம்திங் நினைக்கிறேன். 85. அது மேலே என் வேர்ல்டு இருக்க மாட்டேங்குது. நானும் விளையாட மாட்டேறேன். என்ன அதுன்னு சொல்ல எனக்கும் ஆர்க்கும் செட்டே ஆக மாட்டேங்குது. ஆனால் இந்த வேர்ல்டு அப்படி விட மாட்டேன். எனக்குன்னு ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் இருக்குது. ஸோ அந்த பேஸ் கட்டாமல் இந்த ஆர்க்கை நான் டிலீட் பண்ண மாட்டேன். ஓகே நான் போயிடுச்சு அது. ஓகே போயிடுச்சு. ஓகே கைஸ் அங்கே ஒரு 2 டோடோ இருக்குது. அது போட்டு தள்ளுற வேண்டியதான். 1 2 2 பேர் அவுட்டு. ஓகே கைஸ் இவன் கலெக்ட் பண்ணுறான். இங்கே ஒருத்தர் இருக்கான் பாருங்கள். டாய் எங்கடா ஓடுற இருமேன்? ஓகே இப்போ நம்ம இந்த ஹைடெல்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் வேகமாக. ஓகே போடு 5 ஹைடு தான் கிடச்சிருக்கு. கைஸ் நான் இப்படிலாம் கலெக்ட் பண்ணால் வேலையாகாது. நான் கொஞ்சம் போயிட்டு ஒரு 2-3 ட்ரைக் அடித்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ இங்கே 2-3 ட்ரைக் சுடுது. எல்லா ட்ரைக்கும் கொல்ல வேண்டியதான். ஓகே கைஸ் நான் எல்லா ட்ரைக்கும் கொண்டுட்டேன். எல்லா ஹைடும் எடுத்துட்டேன். ஸோ இப்போது கிராஃப்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கிராஃப்ட் பண்ணிட்டேன். இப்போது வந்து எல்லாத்தையும் போட்டுற வேண்டியதான். வாங்க 1 2
3 4 5 அவ்வளோதான். எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது பிடிச்சிருந்தா அந்த டைமை மார்க் பண்ணி ஓபி அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. அப்படி பிடிக்கலனா என்ன ப்ரோ முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு அவனை கழுவி ஊற்றுங்க. எண்ணெயில் கைஸ் அந்த கேரக்டரை எண்ணெய் கழுவி ஊற்றுற போகிறீங்க. ஓகே, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்கிறேன் கைஸ். அழகாக இருக்கானா? ஓகே கைஸ், நான் இந்த வீடியோ முடிச்சிருக்கேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் 2K அடிக்கணும். ஸோ பார்த்துருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன் இப்படி பண்ணுறீங்க? ஓகே, யாரா பேசி நடுவில் வரப்படா அப்படி. ஓகே கைஸ், ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா 2K ரீச் பண்ணுறதுக்காக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பரவாயில்ல, சின்ன லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிங்கன்னா நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா தேவையாங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகும். எப்படி பார்த்திங்கன்னா இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தேவையில்லை, அதனால் நீங்கள் லைக் பண்ணலன்னா, நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ யாருக்கு தேவையோ அவங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ அவங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்ம சேனல் க்ரோ ஆகும். புரியுதா? அதனால தான் நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நான் லைக் பண்ணுங்கள் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட சூப்பராக உங்களுக்கு சந்திக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.